பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாசித்து அதை தியானிக்க போகிறோம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினாலே அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பார்த்தீங்களா, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன் என்று அறிந்தபோது, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்களுக்கு தெரிகிறது, தேவனை விட்டு விலகி போகிறவர்கள் பலவிதமான ஆபத்துக்களிலே சிக்கிக்கொள்ளுவார்கள் அல்லது பலவிதமான உபத்திரவத்தை அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு தெரிகிறது. ஆனால் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களிலே விலகி போகிறார்கள். பரிசுத்தமான வாழ்வு இருக்கிறதா அப்படின்னாக்க, பரிசுத்தமான வாழ்க்கை இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை, பரிசுத்தம் இல்லை. அநேகர் பாருங்கள், ஆண்டவரை விட்டு பல விதத்திலையும் விலகி விலகி போய்கொண்டு, உங்களுடைய பரிசுத்தம், உண்மை, உங்களுடைய அந்த தியாகமான அந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் இப்போதைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நல்ல கவனமாய் கேளுங்க. இந்த யோனா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறான். எப்படி விலகினா அப்படின்னாக்க, ஆண்டவர் செய்ய சொன்னது ஒன்று, இவங்க செய்தது ஒன்று. இன்றைக்கி அப்படி தான். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்று, நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது ஒன்று. யோசித்து பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க, நான் யோனாவை மாதிரி நான் எங்கே விலகி ஓடுனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லாததை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகிதான் போகிறீர்கள். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் 2 ஸ்தோத்திரம் வாழ்க்கை. ஒன்று, கர்த்தரோடு வாழுகிறார்கள், உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். ஊழியமும் செய்கிறார்கள், உலக பிரகாரமான காரியத்திலையும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்டீங்களா, நீங்கள் செய்கிறது சரிதானா, நான் போகிறது சரிதானா, நான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியம் சரிதானா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அமர்ந்து கேட்டீர்களா அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. தன்னுடைய மனதில் தோன்றுனதை எல்லா மனிதன் இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கிறான். தன்னுடைய மனதில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சரிதான் அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கிற மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய தாசர்களே, அருமை தேவனை ஆராதிக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகிற காரியங்கள், ஹல்லேலூயா, எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும், எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். இவர் தடுமாறி போகிறார். அவருக்கு காண்பித்த இடம் ஒன்று, இவர் போகிற இடம் ஒன்று. இப்போ ஊழியத்திலையும் அப்படி தான். உங்களுக்கு தேவன் காண்பிக்காத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அங்கே என்ன வரும்? வறுமை வரும், கஷ்டங்கள் வரலாம், பல விதத்திலையும். இந்த ஸ்தோத்திரம் யோனாவுக்கு நடந்தது போல அந்த கப்பல் எப்படி குலுங்கினதோ, இல்லைனா கப்பல் எப்படி சேதமானதோ, அதே போல் பல சேதங்கள் வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் எந்த இடத்தை காண்பித்திருக்கிறார், இல்லைனா உங்களை ஆண்டவர் எந்த இடத்துக்கு போக சொன்னாங்க, எந்த தேசத்துக்கு போக சொன்னாங்க, எந்த கிராமத்துக்குள்ளே உங்களை போக சொன்னாங்க, எந்த பட்டணத்துக்குள்ளே உங்களை போக சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போகாமல் நீங்களே ஒன்று சூஸ் பண்ணி, நீங்களே ஒன்று தெரிந்தெடுத்து அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற உபத்திரவத்தையும் வேதனையும் பார்த்துட்டு ஐயோ வேதனை, ஐயோ உபத்திரவம் என்று சொல்லி கத்துகிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஜாதிகளுக்கு தெரிகிறது நீ தேவனுடைய வார்த்தையை மீறி வந்திருக்கிறியே என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள்.
இன்றைக்கு அநேகருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, உலகத்திலே வாழுகிற ஜாதிகளுக்கு தெரிகிறது. இவர்கள் செய்கிறது தவறு, இவர்கள் இப்படி பேசுகிறது தவறு, இந்த இடத்துக்கு போகிறது தவறு என்று உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஜாதிகளுக்கு தெரிகிறது. அருமை சகோதரனே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் தான், நீங்கள் மற்றவர்களை விடவும் விசேஷமானவர்கள் தான். உங்களுடைய அழைப்பு விசேஷமானது. உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லா ஜாதிகளை இடத்திலும் இருந்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் கோத்திரத்திலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல், எங்கே போக வேண்டும் என்பதை நாம் அறியாமல், நமக்கு விருப்பமானதை நாம் செய்கிறதுனாலே தான் பல இடங்களிலேயே நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். உண்மையாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஸ்தோத்திரம் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துலையும் தோல்விகள் இருக்காது. ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் சொல்லாததை நீங்கள் செய்கிறது. பல லட்சங்கள் கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க, பல கோடிகளுக்கு நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கடன் வாங்கி வைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கலாம், லட்சங்கள் கடன் வாங்கி வைத்திருக்கிறவங்களாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்கள்கிட்ட கடன் வாங்க சொல்லலை, கர்த்தர் உங்கள்கிட்ட அதை செய்யணும் சொல்லலை. உங்களுக்கு தேவன் கொடுக்கிறதை நீங்கள் செய்யுங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்காத ஒரு காரியத்தில் நீங்கள் போய் தலை போடாதங்க. அங்கே தான் புயல் வருங்க, அங்கே தாங்க பிரச்சனை வரும், அங்கே தாங்க ஜப்தி வரும். புரியுதுங்களா? அங்கே தாங்க போராட்டம் வரும். கர்த்தர் சொன்னதை செய்யுங்க, கர்த்தர் சொல்லாததை செய்யாதங்க. இங்கே பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்ல பாருங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று, எங்க வார்த்தை அல்ல சமூகம் என்று சொல்லுகிறான். ஏன்னா சமூகம் அவர் சொல்கிற வார்த்தையை கேட்குறான் அப்படின்னா அவரோடு கூட வாழ்கிறான்னு அர்த்தம். அவர் சொன்னதை கேட்கலன்னா அவரை விட்டு விலகிட்டான்னு அர்த்தம். ஆமாம், உங்கள் பிள்ளைங்க உங்கள் வார்த்தையை கேட்கல அப்படின்னா உங்களை விட்டு விலகிட்டாங்க. சபை மக்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கலன்னா அவங்க உங்களை விட்டு விலகிட்டாங்க. பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுறான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறவன் வாழ முடியாதுங்க, சமாதானமாய் வாழ முடியாது, மன நிம்மதியோடு வாழ முடியாதுங்க. ஹல்லேலூயா. தேவன் அருமையான இந்த யோனா தீர்க்கதரிசி மேலே இரக்கம் வச்சிருந்தார். அவரை வச்சு சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் வச்சிருந்தார். அதனால ஜீவனை எடுக்கலை. இன்றைக்கி நிறைய பேருடைய ஜீவன் எடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாய் சில காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். உங்களை வைத்து கர்த்தருடைய வேலைகள், ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் அந்த வியாதியில், அந்த உபத்திரவத்தில், அந்த பிரச்சனையில் உங்களுடைய ஜீவன் போகவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் திட்டத்தை நீங்கள் செய்யணும்னு நிற்காதுங்க. என் திட்டம் நிறைவேறட்டும், என் திட்டம் நிறைவேறட்டும், என் சித்தம் நிறைவேறட்டும், என் சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். அதுக்கு அடுத்து பாருங்க, அவன் சொல்கிறான் பாருங்க, ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன். ஏங்க, அவரை விட்டு விலகி ஓடி போனால் வாழ முடியுமா? அவரை விட்டு விலகி ஓடி போனால் பிரச்சனைகளை சந்திக்க வேணாம்? விலகி ஓடி போன உபத்திரவத்தை சந்திக்க வேணாம்? எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு விலகி பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. வேதனைகளுக்கு மேலே வேதனைகள். ஊழியத்தை விட்டுட்டு விலகி ஓடி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறதா? இயேசுவை விட்டு விலகினவர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை விட்டு விலகினவர்கள் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் ஸ்தோத்திரம் இன்னைக்கு சூசைட் பண்ணியிருக்கிறான், தற்கொலை பண்ணி மரித்திருக்கிறார்கள். இயேசுவனுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓட முடியும்? அவரை விட்டு நம்ம எங்கே ஓட முடியும்? அவர் சொன்னதை கேட்பதற்கு உங்களை முழுமையாக அர்ப்பணித்தீங்கன்னா நீங்கள் தேசத்தில் வாழ முடியும்.
தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே பாருங்க, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று, அந்த சமூகத்தில் பேரானந்தம் உண்டுங்க, அந்த சமூகத்தில் வாழ்வு உண்டுங்க, அந்த சமூகத்தில் இல்லாதது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுப்பாருங்க. ஆமாம், நீங்கள் நினைப்பீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் காத்து கிடக்கிறான் அப்படின்னா குறைவே இருக்காதுங்க, குறைவே இருக்காது. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய தாசனா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையா, உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்காது. அவருடைய சமூகம் எவ்வளவு பெருசுங்க. மனுஷங்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கிறோம்ல பல மணி நேரம், மனுஷன் பாதத்திலுமே ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்துருக்கிறீங்கள, தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பளத்துக்காக ஒரு கம்பெனியில் காலையில் ஸ்தோத்திரம் 6 மணிக்கு போகிறவங்க சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வராங்கல்ல. தேவன் உங்களை அழைத்திருந்தால் தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரங்களை செலவிடுங்க. கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துவார், ஒரு குறைவில்லாமல் உங்களை ஆண்டவர் நடத்துவார். அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, விலகினா என்ன நடக்குங்க? ஆண்டவர் விட்டு விலகினா என்ன நடக்கும்? பாதுகாவல் இல்லாமல் போயிடும்ல. ஒருத்தவங்க ஒரு நமக்கு ஒரு வேலையை சொல்கிறாங்க, அதை செய்யாமல் நம்ம விலகி ஓடுறோன்னா நமக்கு இருக்கிற பாதுகாவல் இல்லாமல் போயிடும். இன்னும் பாருங்கள், நமக்கு வர வேண்டிய நன்மைகள் கிடைக்காம போயிடும்ல. ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அந்த கம்பெனிக்காரன் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, இதை இப்படி செய்யணுங்கிறாரு, ஒரு டிசைன் போட்டு கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன். அந்த டிசைனில் நீங்கள் உங்கள் மனசில் வந்த ஒரு டிசைன் போட்டு நீங்கள் ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன செய்வான்? உங்களை துரத்தி விட்டுருவான். ஏன்னா அவர் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்கே வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க. அவர் சொன்னதை நீங்கள் செய்யாமல் நீங்களாக ஒன்று செஞ்சீங்கன்னா அங்கே வச்சுக்கிடுவானா? புரியுதா? இப்போ என்ன அப்படின்னா, சமூகத்தில் நின்று விலகிறானா? எங்கே நீங்கள் விலகிறதுனால உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களை சார்ந்திருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை பாருங்கள்? அந்த கப்பலுக்கு பிரச்சனை, அடுத்து மாலுமிக்கு பிரச்சனை, அதில் பிரயாணம் செய்கிறவர்களுக்கு பிரச்சனை, அங்கே இருக்கிற ஆகாரங்கள், சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடு ஆகாரங்கள், அந்த சரக்கு எல்லாத்தையும் கடலில் தூக்கி போடுறான். எவ்வளவு பிரச்சனை உங்களால், எவ்வளவு பிரச்சனை உங்களால். ஏன்? அழைத்ததை ஸ்தோத்திரம், உங்கள் அழைத்த அழைப்பில் நிலைச்சிருந்து செஞ்சீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், உபத்திரம் உண்டு. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருந்தால், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இன்னும் ஆண்டவரை அறியவில்லை, எத்தனையோ மனிதர்கள் இன்னும் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிக்கவில்லை. ஆனால் என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருப்பார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறதை நீங்கள் சரியாக செய்யுங்க. அவர் உங்களை ஒரு குறைவின்றி நடத்துவார், ஒரு குறைவின்றி நடத்துவார். பாருங்க, இவன் பயந்து ஓடி போகிறான். இதை அந்த தலைவர்களுக்கு, அந்த மாலுமிகளுக்கு, அந்த கப்பல் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவர்கள் பயப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க அதிகாரிகளுக்கு அவங்க பயப்படலை, அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒருவேளை அவங்க பயப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி வருகிறவன் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஐயோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஓடி வருகிற, சொல்லப்போன இப்படி கீழ்ப்படியாதவன், அடங்காதவன், அவருடைய வார்த்தைக்கு மாறாக நடக்கிறவன், இவன் நிமித்தமாக நமக்கு இத்தனை கஷ்டங்கள், ஆனாலும் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மறுபடியும் நீங்கள் அந்த அதிகாரங்களை முழுமையாக படித்து பாருங்கள். கொந்தளிப்பு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, உபத்திரம் வந்துக்கிட்டே இருக்குது, போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கப்பல் உடைய மாதிரி தோணுது. சரக்கை போட்டு பார்க்குறான், சரக்கெல்லாம் எடுத்து இறக்கி பார்க்குறான், வெயிட்டை கம்மி பண்ணி பார்க்குறான். இல்லை, நடக்கலை. நீ வெயிட்டை கம்மி பண்ணினாலும் நடக்காது. ஏன்னா கர்த்தர் சொன்னதை செஞ்சால் மட்டும்தான் அங்கே நிற்கும். ஆமாம், உபத்திரம் மாறணுமா, பிரச்சனைகள் மாறணுமா, வியாதி குணமாகணுமா, உங்கள் கடன்கள் அடையணுமா,
உங்கள் வீடுகள் கட்டப்பட வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா? இல்லை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாற வேண்டுமா? ஏன்? கர்த்தர் சொன்னதை செய்யுங்க. கர்த்தர் ஒரே நிமிஷத்தில் அதை மாற்ற முடியும். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்காக வாழ எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தர் எங்கே காண்பித்தீரோ, எந்த தேசத்தை காண்பித்தீரோ, எந்த இடத்தை காண்பித்தீரோ, அந்த இடத்துல போய் அமர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பெரிய பாரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.